நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு குழி பணியாரம். அதுக்கு 1.5 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அது வந்து இது மாதிரி கேஸ் பற்ற வச்சு கொஞ்சமாக லிக்விட் மாதிரி எடுத்துக்கலாம். அது பாகு ஸ்டேஜ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை, கரையிறதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போது நான் இது கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே நான் சமையல் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், இன்னும் ஸ்வீட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் ஈக்குவல் ஆகிறதுக்கு உப்பு போடுறோம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியான இது உள்ளலாம் வரக்கூடாது. நல்லா மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரையணும். இது கூடவே துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இது கூடவே நான் இப்போது வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில் முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முந்திரி இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நம்மளுக்கு அதிகப்படுத்தும். அதுக்காக தான் தேங்காய் ஆட் பண்ணுறது. இப்போ குழி பணியார கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் நெய் தடவி விட்டுட்டு லைட்டாக சூடாகும் போது நம்ம அந்த கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, லிமிட்டாக தான் ஊற்றணும். இது மாதிரி பாதி இதுக்கு பாருங்கள். இப்போது அது வந்து நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் இது மாதிரி சைட்லலாம் வந்து நல்லா பபுள்ஸ் மாதிரி வரப்போ நல்லா திருப்பி விட்டுக்கணும். அதுக்கு முன்னாடியே திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு இதுவாகாது. இப்போ பாருங்கள், அதில் நம்ம சமையல் சோடா சேர்த்ததுனால அது பபுள்ஸ் எல்லாம் எப்படி நல்லா வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து இது மாதிரி இந்த குச்சி தான் வச்சு இது பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளது சீக்கிரமாகவே இந்த குழி பணியார கல் போயிடும். நீங்கள் ஸ்பூன் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நம்மளது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம். தேங்க்யூ.